ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையை அவசரப்பட்டு தள்ளி விடாதே, நிராகரித்து விடாதே, புறக்கணித்து விடாதே. ஏன்னா திரும்ப திரும்ப என் பிள்ளையை பார்க்க வந்து கொண்டே இருக்கிறேன். நீயோ என்னை உதாசீனம் செய்கிறாய். இனியும் என்னை உதாசீனம் செய்தால் இதுவே இறுதியாக இருக்கும் தங்கமே, உறுதியாக சொல்கிறேன். ஏன் கலங்கி கொண்டிருக்கிறாய்? நான் உனக்காதைத்தானே தரப்போகிறேன், உனக்கானதைத்தானே தரப்போகிறேன், உனக்கானதைத்தானே சொல்லப்போகிறேன். அவசரப்படுகிறாய். அவசரப்படாதே. உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் நான் தனித்து வாழப் போகிறேன் என்று புலம்பக்கூடாது. கைகளை சேர்த்து வைத்து அடித்தால் தானே கைதட்டில் ஓசை கிடைக்கும். ஆனால் நீயோ எதையும் உணரவில்லை. இப்போதைக்கு எந்த நிகழ்வானாலும் நிகழ்ந்துவிட்டு போகட்டும். நீ தனித்து செயல்பட தப்பில்லை என்று தான் சொல்கிறேன். ஆனால் தனித்து வாழ்வதற்கு யோசிக்கக்கூடாது. ஏன் யோசிக்கிறாய்? எல்லோரிடத்திலும் ஏங்கிக் கொண்டிருக்கிறாய். என்ன எதுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறாய்? அன்பிற்காக இயங்குகிறாய், பாசத்திற்காக இயங்குகிறாய். ஆனால் எல்லாரும் சுயநலம் பிடித்துள்ளனர் என்று உனக்கு தெரிந்ததா? தெரிந்தும் அப்பாவி போல் இருக்கிறாயா என்று கூட எனக்கு தெரியவில்லை. யாரையும் எதிர்பார்த்திருக்க வேண்டாம் என்று உனக்கு எத்தனை முறை சொல்கிறேன். ஒரு சிலவற்றை நான் சொன்னால் நீ கேட்டுக்கிடணும். அப்பத்தான் எந்த இடத்திலும் நீ அடிபட மாட்டாய், விழமாட்டாய். அடிபட்டாலும் விழமாட்டாய், விழுந்தாலும் எழுந்து விடுவாய். நீ வாழும் காலத்தில் போட்டியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொறாமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி சந்தோஷமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யாரும் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு போகட்டும். நீ உனக்காக வாழ்ந்துவிடு. உனக்கு என்ன தெரிகிறதோ, எப்படி வாழ வேண்டும் என்று தோன்றுகிறதோ அப்படி வாழ்ந்துவிடு. ஆனால் வாழும் வாழ்க்கையை அருமையாக வாழ்ந்துவிடு. உனக்கு தேவையில்லாத விஷயத்தை மனதில் போட்டு அசைபோடக்கூடாது. நல்ல மனநிலை தான் உனக்கு எப்போதும் வேண்டும். உன் எண்ணங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறப் போகிறது. அன்பு என்கிற விஷயத்தானே அனைத்தையும் இயக்குது. உன் வாழ்க்கையை வழக்கம் போல் நகட்டி செல்லாமல் சற்று மாற்றித்தான் பாரு, அனைத்தும் மாறும். மாற்ற வேண்டியதை மாற்றினால் நிச்சயமாக மாற்றம் இருக்கும் உன்னிடத்தில், உன் வாழ்க்கையில். தவறாக நினைத்து கொள்ளாதே, தவறாக நினைத்து கொள்ளாதே. என் பிள்ளை, நான் சொல்வதை நிச்சயமாக கேட்கும். என் பிள்ளைக்கான பதிவு தானே இது. ஒரு சில வலையில் சிக்கியுள்ளாய், ஒரு சில இடத்தில் சிக்கியுள்ளாய். அதிலெல்லாம் மீண்டு வருவதற்கு உன் திருச்செந்தூர் முருகனின் அருள் கிடைக்க வேண்டும் தானே. கவலையே படாதே, அனைத்தும் மாறிவிடும். உன் மனம் இப்போது சஞ்சலப்பட்டு இருக்கிறது, எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் உன் நிலை எப்போது மாறும் என்று தானே யோசித்துக் கொண்டிருக்கிறாய். மாறும் என்று நம்பு. உன் பேச்சை யாரும் கேட்கவில்லை என்றால் விட்டுவிடு. உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பில்லை அளிக்கவில்லை என்றால் விட்டுவிடு. பேசுபவர்கள் பேசிட்டே போகட்டும். பேசுபவர்களுக்கு என்ன பேசுகிறோம், ஏது பேசுகிறோம் என்றே தெரியாது. ஆனால் அவர்கள் தெரியாது என்று அவர்களை நினைத்து விடாதே. நல்லவர்கள் என்று நினைத்து விடாதே. வஞ்சகப்பட்டவர்கள், வஞ்சிக்கப்பட்டவர்கள் உன்னை வஞ்சிக்கிறார்கள். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்பப்போ நடக்கும் செயல் அதுவாட்டுக்கு நடந்து விட்டாலே ஒன்றும் இல்லையே. இவர்களுக்கு இது கிடைத்து விடுமா, அது கிடைத்து விடுமா, அப்படி போய் விடுவார்களா, இப்படி போய் விடுவார்களா என்ற மனதில் ஆசை போட்டு கொண்டிருந்தால் எப்படி நல்லது நடக்கும்? புண்ணியம் எதுவும் இல்லை. யார் என்ன நினைச்சாலும் சரி, யார் எப்படி வேண்டுமானாலும் பேசிட்டு போகட்டும், யார் என்ன நின்னாலும் நினச்சிட்டு போகட்டும். நீ உன் வாழ்க்கையை உண்மையாக நடத்து. நிச்சயமாக உனக்கான நல்ல நேரம் வந்துவிடும். உனக்கு நிறைய காத்திருப்புகள் காத்திருக்கிறது. உனக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் காத்திருக்கிறது. நிறைய பரிசுகள் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. எதையும் நம்பாமல் இருக்காதே, எதையும் விட்டு விடாதே. உன் மனது எப்படி இருக்கும், இப்போது அந்த மனநிலை எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும்.
கவலைப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. செல்வமே, வாழ்க்கையில் எதுவுமே நடக்காததைப் போல புதிய ஒன்றை ஏற்க பழகிக்கோ. அந்த புதிய ஒன்றுதான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது, நிம்மதியை தரப்போகிறது. பல நிகழ்வுகளை மறக்காமல் நீ மனதில் வைத்திருப்பதால் தான் நிம்மதி உன்னை மறந்து விட்டது. நீ நினைத்தது, ஆசைப்பட்டது கிடைக்கவில்லையா? நான் தருகிறேன் உனக்கு. அதைவிட மேலான ஒன்று நான் தருகிறேன். உன் கஷ்டங்களை உன் தலையணையோடு பகிர்ந்து கொண்டே இருக்கிறாய். தினமும் தூங்குவதற்கு முன் மிக மிக கஷ்டப்படுகிறாய். அடுத்து என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ என்று. ஆனால் அடுத்து என்ன நடக்குது என்று தானே நீ அடுத்த அடி எடுத்து வைக்கணும் மகளே. கலங்கக்கூடாது. உனக்கு உன் சாயி நான் இருக்கிறேன். கலங்கவே கூடாது. நிறைய முறை என்னை புறக்கணித்து விட்டாய், உதாசீனப்படுத்தி விட்டாய், நிராகரித்து விட்டாய். வேண்டாம் தங்கமே. உன் சாயியிடம் நம்பிக்கையோடு கேட்கணும். நம்பிக்கையோடு கேட்டால் நிச்சயம் உனக்கானதை நான் நடத்தி தருவேன். ஏன் இந்த மாற்றம் உனக்கு? அப்படி என்ன என் மீது வெறுப்பு வந்துவிட்டது உனக்கு? வெறுக்கக்கூடாது. இட்டுக்கட்டி பேசுகின்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். எடுத்துக்கட்டி பேசும் உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். அதெல்லாம் தவறு தங்கமே. தங்கமே, கவலையே படாதே. என் அறிவுரையை பின்பற்றி கொண்டிருக்கிறாய். உன் மனம் எதற்காக கலங்கி நின்றதோ, நீ எதற்காக வாடினாயோ, அந்த விஷயத்தில் மகிழ்ச்சியானதை கிடைக்கச் செய்ய போகிறேன். என் சொல்லை நீ கேட்கவில்லை, அதனால் தான் நீ உதாசீனப்படுத்தி விட்டாய் என்று நான் மனம் நொந்து போனேன். கவலைப்படாது. உன் கண்ணீரை துடைத்து உன் மனவேதனையை போக்கி உனக்கு நிம்மதியை தரத்தான் இப்போது வந்து கொண்டேன். வந்து என் பிள்ளைக்காகத்தான் அனைத்தும் செய்ய வந்துள்ளேன். உன் முயற்சி வெற்றியாக மாறப்போகிறது. உன்னுடைய வாழ்க்கை அருமையான வாழ்க்கையாக மாறப்போகிறது. திசை திரும்பப் போகிறது. அந்த திசை நல்ல திசையில் பயணித்து கொண்டிருக்கிறது. இனி உனக்கு சுக்கிர திசைதான் தங்கமே. வாழ்க்கையில் உனக்கு யாரும் துணையில்லை என்று வருந்தாதே. எப்போதும் எந்த நிலையிலும் நான் உன்னோடு தான் இருப்பேன், இருக்கிறேன். தைரியமாக போராடு. நிச்சயம் வெற்றி பெற்று விடுவாய் தங்கமே. என்னை பார், என்னை நன்றாக பார். என் பிள்ளைகளின் கையில் அழகானதை தரப்போகிறேன். என்னுடைய அறிவுரையை கேட்கும் பிள்ளைகளுக்கு, என்னையே முழுமனதாக முழு நம்பிக்கையோடு இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்லது நடத்தி காண்பிக்கப் போகிறேன். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.